ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் அஸ்ஸாம்லேருந்து மேகாலயா பார்டருக்குள்ளே இருக்குங்க. இன்றைக்கி 3வது நாள். போன வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எதுக்கு 3வது நாள் சொல்கிறேன்ட்டு. ஏன்னா இங்கே ஒரு பார்க்கிங் ஆல்ட்டாக நிற்கிறேங்க. 3 நாள் கழிச்சு பிரிட்ஜ் பிளாக் ஆகிடுச்சு. அதனால் 3 நாள் கழிச்சு தான் வீடுன்னு சொல்லியிருந்தாங்க. இது 3வது நாள் ஆகிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியில் ஒரு சில வண்டியில் போகுது. நம்ம வண்டி தமிழ்நாட்டு வண்டி எங்கேருந்து வருதுங்க. அதில் விசாரிச்சிருக்கோம். கொஞ்சம் மூவ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே சாப்பிட்டு சமையல் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு சாயந்தரம் வெய்யத்தால் கிளம்பலாங்க. ஒரு 5-6 மணிக்கு தான் கரெக்டாக போயிட்டுருக்கலாம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 9 ஆகுது. சமையல் செய்யலான்னு பார்த்தேங்க. அதுக்குள்ளே மீன் வண்டி வந்துச்சு. சரி மீன் எடுக்கலாம், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு நான்வெஜ் சாப்பிட்டு மீன் எடுக்கலான்ட்டு இருக்கிறேங்க. அப்படி ஏன்டா இப்படி உட்காந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா? மணி பார்த்தீங்கன்னா 9 தான் ஆகுது. வெயில் மண்டை புழக்குதுங்க. இல்லை சீக்கிரமாக சூரியன் உதிச்சிருதுல, அதனால் அப்படியே மீன் எடுத்துகிட்டு சைக்கிளில் மீன் கொண்டு வந்துருக்குறாங்க. மீன் எடுத்து அப்படியே சமைக்கலாம். அப்படி தான் இருக்கும். அது என்னது இறால்னு சொல்லுவாங்களா? அதுதான் இறால். அதான் இறால் மீன். அது இல்லை, இப்போ இறால் மீன் வேறு மாதிரி இருக்குது. இறால் இப்போயான அது நம்மள ராட் குஞ்சுன்னு சொல்லுவாங்க. அது ஏதோ ஒரு மொழி வந்துங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் ஏதோ 1-2 வருது பார்த்தா. ஃப்ரெண்ட்ஸ், மீன் எடுத்தாச்சுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவர் கழுவிட்டு இருக்கிறாரு, சுத்தமாகிட்டு இருக்கிறாரு. அடுத்தது குழம்பு வைக்கலாமா பொரிக்கலாமா ஐடியாவில் இருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், மீன் பார்த்திங்கன்னா பொரிக்க போகிறோம். மீன் மசாலா சில்லி பொடி இருந்துச்சு. அப்படியே மீன் பொரிச்சு ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுங்க. சாப்பிட போகிறோம். இந்த வெறும் சாப்பாடு ரசம் வச்சுருக்குறேங்க. அப்படியே பார்த்திங்கன்னா மீன் பொரிச்சிருக்கிறோம். வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம். ஓ நைனே, அது வாங்கிக்கலாமா? அதான் இது வேறு என்ன ஃப்ளேவர் இருக்குது? क्या है? कुल्फ़ी है? ये कुल्फी दे दो। कितने? 30 টাকা। हाँ 20 টাকা, ওইটা 30 টাকা, এটা 10 টাকা, 10 টাকা। चलिए 30 रुपये। 2 में 10। हाँ, एक में 10, ये भी 10, ये भी 10। ये वाला बॉक्स में आएगा। ये वाला ये हाँ, ये 20 20 ना कितना इंग्लिश में? 20 20 20 ना 20 बा 40 ना ना इधर नहीं अम्मा ये 30 30 रुपया सेट एक ये 10। हाँ ओके, हमारा बस உங்களுக்கு குல்ஃபியா? ஆமாம், காசு கொடுத்துரு. ஃப்ரெண்ட்ஸ், மணி பார்த்தீங்கன்னா 2 ஆகுதுங்க. காலைல மீன் செஞ்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு ஒரு தூங்கி எந்திரிச்சுங்க. எந்திரிச்சு உட்காந்தோன்னா ஐஸ்காரர் வந்தாங்க. பார்த்தீங்களா, குல்ஃபி ஐஸ் 30 ரூபாயாம்மா. பார்த்துருப்பீங்க வாங்கினது. அந்த செம்ம வெயில் அடிக்கிட்டு வெயிலுக்கு ஐஸ் ஐஸ் சாப்பிட்டுருக்குறோம். இன்றைக்கி நைட்டு தான் விட்றேன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி கூட 2வது நாள். நாங்கள் முன்னாடி இது நைட்டு வந்தோம். இதோட அப்புறம் 3வது நாள்னு வச்சுங்களேன். இப்போது நாளைக்கு தான் விட்றேன்னு சொல்லியிருக்காங்க. கல்லையெல்லாம் போலீஸ்காரெல்லாம் வந்தாங்க. எல்லாம் கேட்டோம். நைட்டு விடுவாங்க, இல்லைனா நாளைக்கு விட்றேன்னு சொல்லியிருக்காங்க. இப்படியே வீட்டில் படுத்துக்கிட்டா 4 தான் போயிட்டுருக்குது. என்னோட தெரிய மாட்டேங்குது. நம்ம சத்தம் எதுவும் நினைக்காதீங்க. நம்ம டிரைவர் தான் ஐஸை ஒரின்னு உறிஞ்சிட்டு இருக்கிறேன். யாரா அதை மாட்டை உள்ள விட்டது அப்படியே மேலே ஒரு காமெடி அந்த மாதிரி தான் இருக்குது. நாங்கள் நீங்களும் ஐஸ் சாப்பிட்லாம். இப்போ நான் ஃப்ரெண்டு அசோகன் இருக்கார், நம்ம பிரபாக்கா இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தவங்க பார்த்தீங்கன்னா 100 நாள் கார்லேயே ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்க கார் பார்த்தீங்க இதான் ஈகோ வேனு. பிரபாஸ் வியூஸ் இவங்க தாங்க. ரொம்ப நாள் ஃபோனில் பேசிட்டு இருந்தோம். நிறைய ரீல்ஸ்லாம் போடுவாங்க. அதை பார்த்து நான் கால் பண்ணேன். நம்ம பக்கத்துலேயே இருந்தாங்க, போகிற வழியில் தான். அப்படியே பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இங்கே போகிற காருங்க, பார்த்துக்குங்க.
உள்ள பெட்லேருந்து எல்லாமே இருக்கும். அவங்க சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும். பிரபாஸ் வியூஸ் பாருங்கள். உள்ள குழந்தை தூங்கிட்டு இருக்கிறாப்பிள்ளைங்க. நான் பேசி டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இதுதான் இங்கே போகிற காருங்க. பார்த்துங்க, ஆல் இண்டியா டூருங்க. 100 days. இப்போ எவ்வளோ நாள் கம்ப்ளீட் ஆயிருங்க? ஆனால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 75 நாளைக்கு மேலே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னொரு 25 நாள் ஊருக்கு போயிருங்க. போயிடும். கிட்டத்தட்ட 17வது ஸ்டேட்டு 4 யூனியன் டெரிட்டரி முடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா உள்ள பெட்டு இதில் தான் அவங்க கிட்டத்தட்ட 75 நாள் இதில் தான் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ட்ராவல் பண்ணி இங்கே பெட்டு, இந்த பெட்டே நாங்கள் 2 in அடியில் எங்கள் ட்ரெஸ் வச்சிருக்கோம். அது கொஞ்சம் மெதுன்னு இருக்கும். அதுக்கு மேலே ஒரு பெட்டு போட்டிருக்கோம். இது வந்து சிஎன்ஜி டேங்க்கு. அது வந்து 8 லிட்டர் கெப்பாசிட்டி. நீங்கள் 200 கிலோமீட்டர் ஓட்டலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா பேட்டரி. இது பார்த்தீங்கன்னா மொபைல் சார்ஜிங் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரன்னிங்லேயே சார்ஜ் ஏறிடும். நம்ம கார் பேட்டரி சார்ஜ் ஏறிட்டு அதுக்கப்புறம் ஓவர் ஃபில் ஆகுறது எல்லாமே இதில் சார்ஜ் ஏறிக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஃபேன் மாட்டியிருக்கோம். அதோட கண்ட்ரோல் ஸ்விட்ச் இங்கே வச்சுருக்கேன். இது ஆஃப் பண்ணோம் அப்படின்னா அங்கே ஆஃப் ஆயிடும் ஃபேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அவங்க கிளம்பிட்டாங்க. 1 மணி நேரம் பேசணும். ரொம்ப ஜாலியாக போச்சு. டைம் போனதே தெரில. அவங்க சேனலில் பார்க்காதீங்க, போய் பாருங்கள். பிரபாஸ் வியூஸ்ன்ட்டு இருக்கும். 100 நாளில் ஆல் இண்டியா ட்ரிப்பு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், வண்டியெல்லாம் விட்டாங்க. மதியத்துலேருந்து வண்டியெல்லாம் போக ஆரம்பிச்சிருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா அத்தனை வண்டி போகுது பார்த்தீங்களா. இவங்கெல்லாம் போய் டிராஃபிக் பண்ணிடுவாங்க. சிங்கிள் ரோடு தான். எல்லாம் எம்டி வண்டி தான் இப்போதைக்கு போகுது. நம்ம கொஞ்சம் நேரம் இப்போ நைட் வரைக்கும் பார்த்துட்டு எல்லாம் கொஞ்சம் இன்னும் ஃப்ரீயானதுக்கப்புறம் இப்போ எடுத்துகிட்டு போய்க்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், மணி பார்த்திங்கன்னா 7. அப்படியே சாப்பிட போகிறோம். பார்த்தீங்களா, ரசம் மீனெல்லாம் தீர்ந்துருச்சு. மதியமே சாப்பிட்டாட்டோம். ரசம் தான், வெறும் ரசம் சாப்பிட்டு அப்படியே தூங்கலாம். நைட்டு வண்டி விடுறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்குமே பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4வது நாளுங்க. ரெடிக்கால 4 மணிக்கு வண்டி எடுத்துகிட்டு நீங்கள் ரூட் கிளியராக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு வந்தாங்க. வந்த நேரத்துக்கு பார்த்தீங்களா மணி இப்போ 5:30 ஆகுது. பாருங்கள் எத்தனை வண்டி நிற்கிது பாருங்கள். தெரியுதுங்களா, அந்த மழை ஃபுல்லாமே வண்டியாக நிற்கிது. நம்ம டிரைவர் இவர் தெரியுது, நம்ம தேவா. அவங்க நம்ம பக்கத்து வண்டிக்காரங்க. அவங்க வண்டி அங்கே நிற்கிது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டினால தான் டிராஃபிக் ஆகிடுச்சுங்க. பார்த்தீங்களா, அப்படியே வந்து நடுரோட்டில் நிற்கிது. நடுரோட்டில் ஓரமாக தான் நிற்கிது. ஆனால் அது 2 வண்டி தான் போக முடியும். ஒரு வண்டி வரதுக்கு, ஒரு வண்டி போகிறதுக்கு. நல்லா டிராஃபிக்காக நின்றுருக்குதுங்க. நைட்டு 12 மணிக்கு வண்டியெல்லாம் விட்டாங்க. நைட்டு 12 மணிக்கு நம்ம வந்திருந்தோம்னா இன்னும் டிராஃபிக்காக இருந்திருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கீழே பாருங்கள், ஒரு ஆறு ஓடுது. அந்த தண்ணி அப்படியே ப்ளூ கலரில் இருக்குதுங்க. அவ்வளோ ஒரு ப்ளூயிஷாக இருக்குது. மேலெல்லாம் வீடு இருக்குதுங்க. இந்த பாக்கு மரம் அதெல்லாம் வீடு செம்மையாக இருக்குது. இங்கேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு குகை முன்னாடி இருக்க அந்த குகைக்குள்ளே போவோம். அதுலேருந்து பார்த்திங்கன்னா அந்த பாலத்து மேலே போவோம். அப்போ காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. குகையை தாண்டி ஒரு பாலம் வரும்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லங்ஸங் அப்படிங்கிற ஊரில் இருக்கிறோம். அது கரெக்டாக எனக்கு வாயில் வரல. நம்ம டிரைவர் பார்த்தீங்கன்னா லாங் சொல்லுவாங்க. வண்டி டீசல் அடிக்க நிறுத்தி வச்சுருக்குங்க. பாருங்கள் டீசல் ரேட் அவ்வளவு 81 ரூபா 56 காசுங்க. இங்கே நீங்கள் ஒரு 100 லிட்டர் அடிச்சிட்டோம்னா அடுத்து மேகாலயக்குள்ளே தான் இருக்கிறோம். அடுத்த பார்டர் அசாம் என்ட்ரி வந்து அங்கே பார்டரில் ஃபில் பண்ணிக்குவோங்க. ஃப்ரெண்ட்ஸ் டீசல் அடிச்சாச்சுங்க. அடிச்சுட்டு அப்படியே வண்டி எடுத்து வந்துட்டுருக்குறோம். இந்த வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு நிற்கிதுன்னா, பங்குக்கு அந்த பக்கம் ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுங்க. 2 வண்டி நேருக்கு மோதிடுச்சு. அது இவ்வளோ டிராஃபிக்கு, நம்மளால் அங்கே வீடியோ எடுக்க முடியல. அதான் கிளியராக இருக்குன்னு 1 மணி நேரம் ஆயிரும். டிரைவர் பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிட்டு இருக்கிறாருங்க. வெயில் செம்ம வெயில் கொடுத்துது. ஜூஸ் வாங்க போகிறாரு. அதுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு தெரியுது பாருங்கள். அதில் பைக்கே யாராவது நினைக்கிறாரு. அது எப்படி தார் ரோடு உடம்புன்னு தெரில. உங்களுக்கு மொபைலில் பார்க்க எப்படி இருக்குன்னு தெரில. இங்கே நேரில் பார்த்தா உனக்கு என்ன வேணால் வாங்கிக்க. அந்த ரோடு பார்த்தீங்கன்னா சொன்ன பைக்கே ஏறாதுன்னு நினைக்கிறேன். எப்படி ரோடு போட்டாங்க எதுக்கு போட்டாங்க தெரில. அதுக்கான என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இந்த பலகை 25 போர்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அது இந்த இடத்துக்கு ஒரு என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்களே, அதில் பைக்கு தான் போகும். அதை அடைச்சி வச்சுருக்குறாங்க, என்னன்னு தெரில. ஃப்ரெண்ட்ஸ் இதாக வாங்கிட்டு வந்துருக்குறாப்பிள்ளைங்க பாருங்கள். லெமன் ஜூஸு, இதோ கேக்கு. நட் ரோட்லேயே நீ இப்போ ரிப்பேர் ஆகி நிற்கிது. சார் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜோவாய் ஆடி ஆஃபீஸில் இருக்குங்க. இதான் உள்ள இடம் போட்டு அதில் என்ட்ரி போட்டு வரோம். பாருங்க மெயின் ரோடு அங்கே அந்த பக்கம் இருக்குது. உள்ளே வந்து வரணும். இதே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஆடி ஆஃபீஸ் உள்ள தெரியுதுங்களா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஜோவாய் ஆடி ஆஃபீஸ் தாண்டியாச்சுங்க. தாண்டி அப்படியே ஒரு ஹில்ஸில் நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா காய்கறி வாங்குறதுக்கு நம்ம நின்றுருக்குறோம். தேவா பார்த்தீங்கன்னா வாங்க போயிருக்காரு. தக்காளி பூண்டெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறாப்பிள்ளைங்க. இங்கெல்லாம் பீன்ஸ்லாம் இருக்குங்க. பீன்ஸு நிறைய வித்தியாசமான காய்கறிலாம் இருக்குது. மணி பார்த்திங்கன்னா 4 ஆகுதுங்க. அப்படி ஒரு சில் கிளைமேட்டுங்க. மேகாலயான்னு அவ்வளோ ஒரு அழகுங்க. டூரிஸ்ட் ஸ்பாட்டில் சுற்றி பார்க்குறதுக்கு அவ்வளோ இடம் இருக்குது. லாரி டிரைவர் வந்து அவ்வளோ பார்க்க முடியாது. ஆனால் லைஃப்பில் எல்லோரும் நார்த் ஈஸ்ட் கண்டிப்பாக பார்க்கணும். அவ்வளோ அழகான இடங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சில்லாங் அவுட்டரில் இருக்குங்க. அவுட்டர் ரோட்டில் வண்டி நிறுத்தி வச்சுருக்கோம். ஏன்னா அங்கேருந்து இறக்கத்துலாம் இறக்கம் மேடெல்லாம் வந்தாங்க ஃபுல்லாமே. அதனால் வண்டி பிரேக்கில் சூடாயிடுச்சு. ஒரு மணி நேரம் நிறுத்தி நம்ம சமையலெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு அப்படியே வண்டி எடுக்கலாம்னு நிறுத்தி வச்சுருக்கோம். நம்ம வண்டி பார்த்திங்கன்னா அப்படியே இந்த பக்கம் இருக்குது. வெளிச்சல்லைங்கிறதுக்காகத்தான் நான் இந்த பக்கம் வச்சு பேசிட்டு இருக்கிறேங்க. மிக்க ரோடு இப்போ இருந்தாங்க ஃபுல்லாக இறக்குங்க. அவர் பிரேக்லேயே போகிற மாதிரி வரும். 1 மணி நேரம் நிறுத்தினா வண்டி பிரேக்கில் நல்லா ஆறிக்கும். டயரில் நல்லா சூடாகி போச்சு. ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா தக்காளி குழம்பு செய்ய போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேகாலயா முடிஞ்சு அசாமுக்குள்ள என்ட்ரி ஆக போகிறோங்க. பார்டரு இந்த பார்டர் செக் போஸ்ட்டுங்க. உள்ளே போயிட்டுருக்குறோம். மெயின் ரோட்லேருந்து இது உள்ளுக்குள்ளே வருதுங்க பார்டர் செக் போஸ்ட்டு. இது ஊருக்குள்ளே போகிற மாதிரி வச்சுருக்குறாங்க. போய் எடை போட்டு இல்லை எடை போட்டு என்ட்ரி பண்ணிட்டு போகணுங்க. இங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குவாத்தி வந்துட்டுங்க. குவாத்தி பார்டர் இருக்குங்க. அதாவது அசாமுக்குள்ள என்ட்ரி ஆகிற பார்டரில் இருக்குங்க மேகாலயா. டீசல் அடிச்சுக்கிறோம். டீசல் ரேட்டுங்க பார்த்தீங்கன்னா 79 ரூபா 42 காசு. அங்கே அடித்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த மேகாலயாக்குள்ளே அடிச்சிருப்பேங்க. அங்கத்தை விட இங்கே ஒரு 2 ரூபா கம்மிங்க. 2 ரூபா 7 காசு கம்மியாக வரும்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம்பூர் பார்டரில் இருக்குங்க. அது பாரத் பங்க்கில் வண்டி நிறுத்தி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் சொல்லியிருக்கோம். தேவா வாங்கிட்டு இருக்காரு. அதில் வெயில் கொஞ்சம் குடிக்கல அப்படின்ட்டு. அப்படியே பார்த்தீங்கன்னா சமையல் ஆகிட்டு இருக்குது. சாப்பாடு செஞ்சாச்சு, குழம்பு ஆகிட்டு இருக்குதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேங்க. ரொம்ப லென்த்தியாக போயிட்டு இருக்குது. சமையல் ஆகிட்டு இருக்குது. அப்படியே சாப்பிட்டு வண்டி வந்து கிரீசல் அடிக்கணும். அடிச்சு முடிச்சு அப்படியே கிளம்பலாங்க. இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா, பாய்.